எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா மாசம் மாசம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் உயரப்போகுதா? சமீபத்துல வந்த ஒரு அறிவிப்பு இப்போ இந்த கேள்வியை தமிழ்நாட்டுல எல்லோருக்கிட்டையும் எழுப்பியிருக்கு. வாங்க இத பத்தி விலாவாரியா இப்ப பார்க்கலாம். ஆமாங்க. இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த உரிமைத் தொகை அதிகரிக்க போகுதா இல்லையா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இப்போதைக்கு இந்த திட்டத்தின் கீழ தகுதியான ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாசம் 1000 ரூபாய் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்டுக்கே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைய ஹாட் டாபிக் என்னன்னா, இந்த 1000 ரூபா 1500ஆகவோ ஏன் 2500ஆகவோ கூட உயர வாய்ப்பு இருக்குன்னு தான் பேச்சு அடிப்படுது. இந்த எதிர்பார்ப்பு திடீர்னு ஏன் வந்தது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த திட்டம்னா என்ன, இதோட நோக்கம் என்னன்னு சட்டுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு அரசாங்கம் நேரடியா பண உதவி பண்ற ஒரு முக்கியமான திட்டம். அப்போ இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? ரெண்டு முக்கியமான விஷயம்தான். ஒன்னு, பெண்கள் தங்களோட குடும்பத்துக்காக செய்யற அந்த கணக்கில்லாத ஊதியமில்லாத உழைப்பை அங்கீகரிக்கிறது. ரெண்டாவது, இந்த பண உதவி மூலமா அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்துல இன்னும் சுயமரியாதையோட வாழ வழி செய்யறது. இந்த திட்டத்தோட வளர்ச்சிய சும்மா பாருங்க. செப்டம்பர் 2023ல 1 கோடி பயனாளிகளோட ஆரம்பிச்ச இந்த திட்டம் இப்போ 2வது கட்ட விரிவாக்கத்துக்கு அப்புறம் எங்கேயோ போயிடுச்சு. ஆமாங்க. இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல சுமார் 1.3 கோடி பெண்கள். யோசிச்சு பாருங்க, 1.25 கோடிக்கும் அதிகமான குடும்பத் தலைவிகள் மாசம் மாசம் இந்த பணத்தை நேரடியா அவங்க அக்கவுண்ட்ல வாங்குறாங்க. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, அப்போ இந்த உதவித்தொகையை வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? வாங்க அதோட முக்கியமான விதிகளை இப்ப பார்க்கலாம். அடிப்படை தகுதிகள் ரொம்பவே நேரடியானது. முதல்ல, நீங்க அந்த குடும்பத்தோட தலைவியா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு 21 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். மூணாவது, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கடைசியா, உங்க ரேஷன் கடை எந்த பகுதியில் இருக்கோ அங்கதான் நீங்க விண்ணப்பிக்கணும். அடுத்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தகுதிகள். இதுல சில நிபந்தனைகள் இருக்கு. உங்க குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். நிலம் வச்சிருந்தீங்கன்னா அது 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலத்துக்குள்ள இருக்கணும். கடைசியா, உங்க வீட்டு மின்சார பயன்பாடு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுகளுக்கு மேல போயிருக்க கூடாது. இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக நீங்க வருமானச் சான்றிதழோ நிலப்பத்திரமோ எதுவும் தேடி அலைய வேண்டாம். அதெல்லாம் இல்லாமலேயே விண்ணப்பிக்கலாம். இது இந்த முறைய ரொம்பவே எளிதாக்குது. சரி, இப்ப அசல் விஷயத்துக்கு வருவோம். நாம எல்லாரும் ஏன் திடீர்னு இந்த பண உயர்வை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இந்த எதிர்பார்ப்பை கிளப்பி விட்ட அந்த முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அமைச்சர் பெரியாசாமி சொன்ன இந்த ஒரு வரிதான் இப்போதைய எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புள்ளி. பொங்கலுக்குள்ள பெண்களுக்கு முதல்வர் ஒரு இனிப்பான செய்தியை அறிவிப்பார். இந்த இனிப்பான செய்தி என்னவா இருக்குன்னு தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் சொன்னது ஒரு பக்கம்னா, நேரடியா முதலமைச்சரே ஒரு விழாவுல பேசும்போது இந்த உரிமை தொகை நிச்சயமா உயரும்னு சொல்லியிருக்கார். சோ ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போறது மட்டும் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அப்போ அந்த இனிப்பான செய்தி உண்மையிலே என்னவாதான் இருக்கும்? இப்போதைக்கு ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு நடக்கத்தான் வாய்ப்பு இருக்குன்னு பரவலா பேசிக்கிறாங்க. அந்த அறிவிப்பு இந்த ரெண்டுல ஒன்னா தான் இருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 2 வழிகள் இருக்கு. முதல் வழி நேரடியா பணத்தை அதிகப்படுத்துறது. அதாவது மாசம் கிடைக்கிற 1000த்தை 1500ஆவோ இல்ல 2500ஆவோ ஆக்குறது. இன்னொரு வழி தகுதிக்கான விதிகளை தளர்த்துறது. இப்போ இருக்கிற வருமான வரம்பு மாதிரியான கண்டிஷன்களை தளர்த்திட்டா இன்னும் நிறைய பெண்கள் இந்த திட்டத்துக்குள்ள வருவாங்க. அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வரப்போற தேர்தல்களை மனசுல வச்சு பெண் வாக்காளர்களை கவர இந்த அறிவிப்பு ஒரு முக்கியமான நடவடிக்கையா இருக்கலான்னு கருதுறாங்க. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அரசாங்கத்தோட முடிவு என்னவா இருக்கும்? ஏற்கனவே பணம் வாங்குறவங்களுக்கு இன்னும் அதிக பணமா, இல்ல இன்னும் நிறைய பேருக்கு இந்த உதவியை கொண்டு சேர்க்க போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம்.